அழுக்கா கிடந்த மனச அலச அழச புரியாம. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எஃபெக்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி எடிட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ உங்கள் மொபைலில் வீகன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எடிட் பண்ணுற இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ இதில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது க்ராப்னு இருக்குது பார்த்தீங்களா, க்ராப்பை செலக்ட் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணணும், நம்ம செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜ் ஐக்கான், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செகண்டில் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த பாய் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிட் ஆகாமல் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க இமேஜும் இப்போ நம்ம ஆட் பண்ணுற செகண்ட் இமேஜும் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட அவுட்புட் வந்து வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை நான் வைக்காமல் வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இப்போ வந்து கீழே சைடில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா மாஸ்க்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து லீனியர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 டைம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து கரெக்டாக அந்த நடுவில் சென்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக சென்டராக இருக்குமே வச்சுக்கோங்க. சென்டராக இருக்குமே வச்சுட்டு லைட்டாக அந்த இருக்குது பார்த்தீங்களா 2 ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, லைட்டாக பிடிச்சி கீழே இழுத்து விடுங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேடான மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்கும். அது வந்து கரெக்டாக இருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பின்னாடி இமேஜ் வந்து லைட்டாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இப்போ கீழே இமேஜ் வந்து லைட்டாக வர மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் இமேஜ் கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணால் தான் உங்களோட அவுட்புட் வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு எந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா, மேலே இமேஜ் வந்து பெருசாகவும் இல்லை கீழே இமேஜ் வந்து சின்னதாகவும் இருக்கும். அது நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க அதை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். நான் ஃபேஸில் மட்டும் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இந்த சென்டருக்கு அந்த லைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக சென்டரை வச்சுட்டு லைட்டாக மட்டும் இந்த ஆரோ மார்க் இழுத்து விட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இமேஜ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோஸ்னு இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது, அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கோட பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் வீடியோ வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் இம்போர்ட் பண்ணிட்டோம். நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளண்டிங்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இப்போ பிளண்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டின்னு இருக்கும், இல்லைன்னா ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஸ்க்ரீன் தான் நல்லா இருக்குது, நான் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் லைட்டாக வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து சைடில் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போனா தான் அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக செட் பண்ணி வச்சதை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகலை பார்த்தீங்களா, பாதி தான் ப்ளே ஆகுது. வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு 25 செகண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி போவோம் வீடியோவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ வந்து சூப்பராக ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணலாம்னா, இப்போ நம்ம வீடியோக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, பிளிங்க் எஃபெக்ட்ஸ் இருக்குது, கிளிட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிட்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணும்போது ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் இது வந்து நான் அண்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ வேறு ஏதாவது உங்கள் வீடியோக்கு வந்து ஃபில்ட்ரு ஆட் பண்ணணும், இந்த இமேஜ் வந்து லைட்டாக எடிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஃபில்டர் தான் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ஃபில்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃபில்டராக நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம், எது நல்லாயிருக்கோ அது வந்து ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம என்னோடய வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபில்டருமே தேவையில்லை, அதனால் நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. உங்களுக்கு வந்து ஃபில்டர் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபில்டர்லாம் ஆட் பண்ணியாச்சு ப்ரோ, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேனுவல் வச்சுட்டு எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 1080p பிக்சல் வச்சுக்கோங்க. FPS 60 FPS வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டவுட் இருந்துச்சா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல எடிட்டிங் சேனல் சந்திக்கிறேன். See you.